சாஸ்திர அடிக்கோடு விதிகளில் சில அடிக்கோடு துளிகள். 1. மகாலட்சுமி அமர்ந்த நிலையில் உள்ள படம், விக்கிரகம் ஆகியவற்றையே வீட்டில் வைக்க வேண்டும். புள்ளி 2. வீட்டு பூஜையில் கற்பூர தீபம் தானே குளிர்ந்து விடுவதுதான் நல்லது, நாம் அணைக்க கூடாது. 3. திருக்கோவிலின் பிரதான வாசல் வழியேதான் கோயிலுக்குள் செல்ல வேண்டும். 4. அர்ச்சனை பொருட்களை இடது கையால் எடுத்துச் செல்லக்கூடாது. புள்ளி 5. கோவிலிலிருந்து வீட்டிற்கு வந்ததும் சிறிது நேரம் கழித்து கை கால்கள் கழுவலாம், ஆனால் குளிக்கக்கூடாது. 6. எலுமிச்சம் பழ தீபம் விளக்கை கோயிலில் மட்டுமே ஏற்ற வேண்டும், வீடுகளில் ஏற்றக்கூடாது. 7. சுவாமிக்கு எடுக்கும் ஆரத்தியில் சுண்ணாம்பு சேர்க்கக்கூடாது, மனிதர்களுக்கு எடுக்கும் போது சுண்ணாம்பு சேர்க்கலாம். 8. சனி பகவானுக்கு வீட்டில் எள் விளக்கு ஏற்றக்கூடாது. புள்ளி 9. இறைவன் சந்நிதி போன்ற தெய்வீக அலை உள்ள இடத்தில் யோசித்தால் நல்ல முடிவு கிடைக்கும். 10. நல்ல காரியங்கள் பற்றி பேசும் போது எள் அல்லது எண்ணெய் பற்றி பேசக்கூடாது, பேசினால் சுபம் தடைபடும். 11. திருப்பதி, திருத்தணி, பழனி, திருச்செந்தூர் போன்ற கோவில் ஸ்தலத்திற்குச் சென்றால் அங்கிருந்து நேராக அவரவர் வீட்டிற்குத்தான் செல்ல வேண்டும். 12. ருத்ராட்சம் அணிவோர் இறுதிச் சடங்குகளுக்குச் செல்லும் பொழுது அதை கழற்றி வைத்து விட்டுத்தான் செல்ல வேண்டும். 13. கோயில் மூடியிருக்கும் போதும் திருமஞ்சன பூஜையின் போதும் திரையிட்டிருக்கும் போதும் வழிபடக்கூடாது. 14. குங்குமத்தை வலது கை மோதிர விரலில் இட்டுக் கொள்வதே நல்லது. புள்ளி 1.5. விக்கிரகத்திற்கு தீபாராதனை நடக்கும்போது கண்களை மூடிக்கொண்டு வணங்கக்கூடாது. 16. பெண்கள் மாதவிலக்கின்போது எக்காரணம் கொண்டும் பூ வைத்துக் கொள்ளக்கூடாது. 17. செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை பகல், வெள்ளிக்கிழமை குத்து விளக்கை துலக்கக்கூடாது. 18. இறந்த முன்னோர்களின் படங்களை அவர்கள் தெய்வமாகி விட்டிருந்தாலும் சாமி படங்களுடன் வைத்து வணங்குதல் கூடாது, தனியாக வீட்டில் வேறொரு இடத்தில் வைத்து வணங்கலாம. 19. வாழைப்பழம் சாப்பிட்ட பின் மோர் சாப்பிடக்கூடாது. 20. பூஜை அறையில் தெய்வங்களை வடக்கு பார்த்து வைக்கக்கூடாது. 21. புல்லாங்குழல் ஊதும் தனி கிருஷ்ணன் படம், விக்கிரகம், காலண்டர் ஆகியவற்றை வீட்டில் வைக்கக்கூடாது. பசுக்களோடு உள்ள மற்றும் ராதையுடன் கூடிய புல்லாங்குழல் ஊதும் கிருஷ்ணன் படத்தை வீட்டில் வைத்துக்கொள்ளலாம். 22. கர்ப்பிணி பெண்களோ அல்லது அவர் கணவரோ சிதறு தேங்காய் உடைக்கக்கூடாது. சில தகவல் நூல்களிலும் சில தகவல் நன்றாக வாழ்ந்தும் வாழும் தம்பதியர்கள் அனுபவம் அடைந்து சொன்னது. 23. இறந்தவர்களின் ஆத்மாக்கள் வண்ணத்து பூச்சியினுள் புகுந்து இறப்பு ஏற்பட்ட நாளிலிருந்து கொஞ்ச காலம் வரை நம் வீட்டை சுற்றி வரும். ஆகவே மரணம் ஏற்பட்ட ஒரு வீட்டிற்குள் வண்ணத்துப்பூச்சி அடிக்கடி பறந்து வந்து கொண்டிருந்தால் அந்த வீட்டில் அந்த ஆன்மாக்களின் ஆசியால் சந்தோஷம், சுபகாரிய நிகழ்வும் தீர்க்காயுளும் உண்டாகும். 24. சிங்கம், புலி, கரடி ஆகிய கொடிய மிருகங்களின் பொம்மைகளை உங்களுடைய வீடுகளில் வைப்பதின் மூலம் எதிரிகளின் தொல்லை அடங்கும். 25. தன்னைப்பற்றி பிறரிடம் சொல்வதன் மூலம் குறைந்து விடும் விஷயங்கள் 2. அவை பாவமும் புண்ணியமும். நாம் செய்யும் பாவங்களை நாமே பிறரிடம் கூறும் போது அதுவும் குறைந்து கொண்டே வரும். 26. முறைப்படி மந்திரங்கள் ஓதி பிறர் மீது ஏவப்பட்ட செய்வினைக்கு 1008 நாட்கள் மட்டுமே சக்தி உண்டு. அதன் பிறகு அது செய்தவனையே திருப்பித்தாக்கும், தான் செய்த வினையை தாமே அனுபவிப்பார். 27. உங்கள் வீட்டில் துர்நாற்றம் வீசி கொண்டிருந்தால் கண்ணூறு தாக்கி இருப்பதாக உறுதி செய்து உங்கள் வீடு முழுக்க உப்பு கலந்த நீரால் கழுவி விட்டால் கண்ணூறு போய்விடும். 28. அடுக்கு அரளி, செம்பருத்தி பூக்களை கொண்டு பூஜை செய்வதினால் ஞானம் பெருகும், தொழில் விருத்தியடையும். 29. ஒரு பெண் கர்ப்பமான 7வது மாதத்திலிருந்து அவள் குழந்தை பெற்ற 30வது நாள் வரை அவளது ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்லுதல் கூடாது. 30. அன்னாச்சிப்பழம் ஓவியத்தை உங்கள் வீட்டில் சுவற்றிலோ அல்லது தொழிலகங்களின் முன்புற அறைகளிலோ வரைந்து வைத்தால் அதிர்ஷ்டம் தேடிவரும். கூப்பிய கைகள், கூப்பிய கைகள்